கை வச்சு பாரு அடிச்சு பாரு மூணு மணியை கொந்தளிக்கும் வராளா வந்து என்ன கேட்டு போட லபடி கபா அவர் வாஜர் சிரிப்புட்டா அழகுட்டா அது ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் காட்சி ஊத்திட்டு அவர் வேஷம் கட்டி ஒரு எல்லாம் பாய சுத்தி அக்கா அவரு ஒரு கோவம் அந்த ராமர் வேஷம் யாரு கொள்ள செய்யறது யாருக்காக தங்கை அலங்காரிக்காக தங்கச்சியா ஒரு சின்ன புறா தேடுவே எங்கள் உள்ள நல்லா வாத்துவே பொங்கும் எங்கள் வீட்டில் இன்னொரு கொலுசு சத்தம் செய்யுதே மைனாக்கள் கூட்டத்தில் ஒரு சின்ன புறா தேடுவே கண்ணுள்ள நல்லாவா வாழ்க 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 என்கின்ற சிறப்போர் 100 ஆண்டு காலம் வளர்ந்து இப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சின்ன பையனா ஆமையா முன்னாடி எப்படி கொண்டுறாங்க பாருங்க. ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி இல்ல 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 தவறாக பேசுறாங்க. எடுத்து உனது பையன் பாத்தியா நாய் சுலகு கூட வாய எல்லாமே எல்லாமே முடியாது. நல்லா வளர்ந்துச்சு சின்னதா இருக்க சொல்ல பார்த்து நாளொரு மேலே பொழுதொரு வண்ணமாக பாலோட்டு சீராட்டி தங்க தொட்டியில தாளாட்டு முத்துரு பேச்சுப்பு நாம் இதுவரை பிறந்த உடனே ஆவிகள் கொண்டு குவித்து விட்டார்கள். அவர்களை கேட்டுக்கிறேன்.
திருமணமா? ஆமாம்மா. இருக்குமே திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். என்ன செய்வது? இதற்கு தாய் தந்தை இல்லையே. அண்ணா, அதெல்லாம் இருக்கட்டும். திருமணம்னா என்ன? வந்து தெரியாது. அது தாம்பளை வாங்கட்டா? அம்மா மட்டும் பேசுறா. போய் நான் போட்டு போன் கால் வாங்க. எப்பொழுதுமே என் தங்கைக்கு முறையுமே கிடையாது. கண்கள் எல்லாம் சிவந்த மேலே இருக்கிறது. உதடுகள் பார்த்தா எப்படி இருக்கிறது? தோடி இல்லடா தங்கச்சிடா தங்கை தானே சொல்றேன். ஏய், முதல்ல சொல்றேன் பாசமாக பாசமாக அவள் சொல்றீங்க. வாய பாரு ஆகவே திருமணத்தை பத்தி அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் வெளிவருவதே கிடையாது. இந்த திருமணத்தை பத்தி பக்குவமாய் அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க பல 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 சாப்பிட போடலாம். அது நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, கொல்லியா இருக்குமா? சத்தியா எப்படிதான் இருக்கும்? இவ்வளவு பெருசாவா? பத்து சாப்பிடலாமா? திருமணம்னா இந்த வயசுல போய் தெரியாத தெரியும். சரியாக்கா. திருமணம்னா என்ன பாவம் அப்பா அம்மா இல்ல அவன் யாரு எப்படிப்பட்ட வளர்ப்ப யார் செய்ய பண்ற அவன் அப்பட அதான் நாங்க எப்படிலாம் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாடலாம். யாரம்மா நான் அம்மா அது அப்பா. குழந்தை சின்ன வயசுல நல்லா பூசு போடுங்க. நல்லா இருப்பாரு நல்லா பூசை சின்ன வயசுல ஜட்டி கூட போட மாட்டேங்குது. அப்படியே தெருவுல கிளி 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 அப்படியே நான் உத்து பார்ப்பேன். மாமா கொண்டு வந்து வெள்ளை கொடு மாதிரி கேட்பேன். நீ அப்படியே குத்தி கிள்ளி கொடுப்பேன். நான் கொஞ்சோண்டு வெள்ள கூட சன்னத்தை எப்படி பாசமாக வளர்த்து வருகிறேன். நான் வராதா எல்லாம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அப்பா அம்மா இருந்திருந்தா திருமணம் நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு அனுப்புறேன். ஐயோ லோடி வச்சுதான் வீட்டுக்காரங்க திருமணம் என்பது பயப்பட அளவு ஒண்ணு இல்லை. ஒன்றும் தெரியாத பாட்டா அப்பா 1000 தலை வாங்கி அபூர்வ செல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். உண்மைதான். திருமணம் என்ன தெரியுமா? நின்னுங்கிறனா நல்ல நின்னுங்கிறனா இதுக்கு பேர்தான் திருமணம். அப்புறம் தான் நான் நடக்குது. அம்மா திரும்ப செய்ய போய் உனக்கு விருப்பம் என்ன? இரு மனமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். அப்படியா? ஆமா. இருந்தாலும் திருமணத்துல அண்ணன் சொல்றாரு. உண்மைதான். யார் கட்டிப்பாங்க? யாரு ஓனும் சொல்லு. யார் அவரையா ஆம்பளை யாரா ஏ மாதிரி முசுக்கு வைத்தா எவ்வளவு பரணகரை மாற்றி வச்சுக்கிறேன். எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இப்படியே திரும்பி நடந்து போனா இத பாக்குறது அத போற பத்தியா குடிகார தங்கச்சி 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 சொல்றாங்க. இப்படி இருந்தா யாரு என் தங்கை பத்தி யார் தவறா பேசுறேன்? அவங்க மீது தவறு கிடையாது. நீங்க திருடுவது கொள்ளையடித்து அழைத்தும் எனக்காக தானே. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த திருடுவது கொள்ளையடித்து கொள்ளையடித்து அழைத்துமே விட வேண்டும். என்ன
ஏய், தங்குச்சி. சொல்லுடா அண்ணன்கிட்ட. எனக்கு சொல்றேன் தங்கை. கொலை கொள்ளை செய்யறது யாருக்காக? எதுக்காக செய்கிறேன்? உனக்காகத்தாமா. நல்ல இடத்திலே ஒரு ஆடவரை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் கண்ட பெண்களின் கப்பு அழிப்பதும் இதே தொழிலாகவே இருக்கிறேனா? ஆமா. என்னம்மா இப்படி சொல்கிறேன்? இருந்தாலும் உன் தங்கச்சி ஆசைப்படுறா எனக்காக விட முடியாது. வாங்கய்யா, வாங்க, வாங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தங்கச்சி வளர்ந்து ஆளாயிட்டா நாளைக்கு தாலி கட்டி போனா சொல்லுவா தாலி அர்த்தம் தங்கச்சி போறா பத்தியா. அதனால அப்படி தவறாக பேசுவா என்ன மக்கள்? இன்று முதல் இந்த தங்கைக்காக கொள்ளை கொள்ளை விட்டு விடுகிறேன். இதுவே இருந்தாலும் திருமணம் தானே திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளணும். நீ நல்ல மாப்பிள்ளை பாருங்க. பார்க்கிறேன். அதுவரை நீ இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அழகான நந்தவனம். அண்ணா மல்ல மண்டபம் உரையாட நந்தவனம். உள்ள மண்டபம் வேறு ஏதாவது நடந்தது நான் உங்க தங்கச்சி அண்ணனை பற்றி தெரியவில்லவா? ஐயா ஐயா குழந்தைய சொந்தம் நினைச்சுக்காங்க என்ன நம்பி அனுப்புங்க குழந்தைய 10 மாசத்துல முன்னுக்கு கொண்டாந்துறோம் நான் என்னால முடியலனா கூட கொண்டாந்தாரு நிக்க வச்சு அடிக்கிறாரு உன்னை பொறுத்த வச்சு மழை டப்பான்னு ஏய், யாக்கடை கொண்டு வர வேண்டிய தாத்தா பாய் பாய். அப்படிலாம் பேசாதடா. அம்மா என் கூட தானே வல்லாடி கருப்பேன் அப்படிலாம் பண்ணாத, வலிக்குதுடா. ஒரிஜினல் மாதிரி நடிப்பிடிக்க நல்லதுயா என் செல்லம், என் பட்டு குச்சி, என் சேட்டு குச்சி, என் வயிறு குச்சி. கிடையாது இந்த வாயா இது நடு அது பொட்டு இதா. இதா. அதுல என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவேன். நீ வேற என்ன ஆமா பேசுறேன்ல. தேங்காய் குடித்தானா என்ன பழக்கம் அண்ணன் உனக்காக அழகான மலர் வளர்க்குவார். பார்த்தாயா இதோ தெரிகிறத மலர் ஆமா இதெல்லாம் என்ன மலர்? அது என்ன தெரியலையா? இதெல்லாம் சாவு முத்துகள் நாளைக்கு சாமந்தி மலர் அப்படி திரும்ப அதோ சொல்லுங்க. பார் சூத்த காட்சி மலர் ஏய், என்ன பழக்கம்? அதெல்லாம் என்ன பழக்கம்? சூரியகாந்தி மலர் நீ வர வர ஆம்பளை சொல்ல நின்றுட்டு இருக்கிறேன்டா. சும்மாதே நடிக்கிறேன் வாமா வாமா யாரா தலைக்குது குளிர சூப்பரா அம்மா இதோ பார்த்தியா ஆமா அழகான கொல்லி பள்ளி என்ன நேரம் வெள்ளை கருப்பு. அழகு எல்லாரும் எல்லாம் பெரிய எல்லாம் தெரிஞ்சுக்குது இருந்தாலும் ஆரமாக தொடுத்து பரிசம் ஆரமாக தொடுத்து உன் கார்மேக பூந்தனிலே ஐயோ, கை வைக்கிறேன். பணம் ஒருத்தர் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி எப்படி தெரியுமா? நதியோரம் கானல் ஒற்றி நாடு ஒற்றி நாட்டி நதியோரம் சொல்ல நதியோரம்
ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ மணி தூங்கும் பசும்புள்ளி ஆனந்த ஆனந்தம்